அதிசயங்கள் ஆண்டவர் எப்போ வேதத்துல செஞ்சாருன்னா, கடினமான சூழ்நிலைகள் வரும்போது செஞ்சார். வழியே இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் தான் தேவன் அதிசயங்களை செய்தார். அதிசயங்களை செய்கிற தேவனுடைய நோக்கத்தை பார்த்தோம். அதன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக செய்கிறார். இரண்டாவது, ஜனங்கள் தன்னை தேவன் என்று விசுவாசிக்க செய்கிறார். மூன்றாவது, அவர் வல்லமை விளங்க செய்கிறார். அடுத்தது, ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்காக செய்கிறார். இப்படி நிறைய காரியங்களை நாம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. அப்ப அதிசயம் நடக்கணும்னா என்ன இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில துதிக்கிறவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் நடந்துருமா? இல்லை. யாரெல்லாம் தேவனை துதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். துதிப்பதற்காக செய்கிறார். இன்னைக்கு அதிசயம் நடந்த உடனே நம்ம வாழ்க்கையில பாய் சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, துதிப்பதற்காக செய்கிறார். வேதத்தில் அதிசயங்களை கண்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது, அப்போஸ்தலர் நாட்கள்ல அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்த போது தேவனை குறித்த பயம் எல்லாருக்கும் வந்துச்சான். அப்ப ஏன் அதிசயத்துக்காக ஜெபிக்கணும்னா, இந்த பர்பஸ் என் வாழ்க்கையில் இருக்கணும். சும்மா அதிசயங்களை செய்வதற்காக நாம் ஜெபிக்காமல், ஜனங்கள் உமக்கு பயப்படும்படியாக செய்யுங்க ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை விசுவாசிக்கும்படியாக செய்யுங்க ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக செய்யுங்க ஆண்டவரே, அப்படி என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஜெபிக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் தேவனால் அதிசயம் நடக்கும். சரி, ஒரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். இல்லை, நீங்க கொஞ்சம் வாசிங்க. 1ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? போதும் போதும், அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேணாம். இப்ப நம்ம பிரச்சனை என்னென்றால், மரியாளுக்கு இருந்த அதே கேள்விதான் நமக்கு இருக்கிறது. அந்த அம்மா பிரச்சனை என்னன்னா, அவங்க சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே, எனக்கு இப்படி ஒரு காரியம் சொல்றீங்களே, இது எப்படி ஆகும்? தலைப்பு போட்டாச்சா? இது எப்படி ஆகும்? How is it possible? இது எப்படி ஆகும்? பாருங்க, இந்த அம்மாவுடைய பிரச்சனை மட்டும் இல்ல, இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாருடைய கேள்வியும் என்னவென்றால், இது எப்படி என் வாழ்க்கையில ஆகும்? அது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்? இது என்னவாக முடியும்? இப்படி பல கேள்விகள் நம்மில் இருக்குதா இல்லையா? இல்லை யாருக்குமே. ஆமா, நம்முடைய எதிர்காலம் எப்படி ஆகும்? நான் வாங்கியிருக்கிற பல லட்ச கடன்களை நான் எப்படி அடைக்க முடியும்? என்னை குறித்து டாக்டர் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்? வயதாகி கொண்டே போகிறது, நான் எப்போ வாழ்க்கையில செட்டில் ஆகிறது? நான் வேலை தேடிட்டே இருக்கிறேன், இன்னும் எனக்கு சரியான வேலை எப்படி கிடைக்கும்? இப்படி சொல்லிட்டே போகலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கிறது, how is it possible? என் வாழ்க்கையில இந்த குறிப்பிட்ட காரம் எப்படி ஆகும்? சொல்றவன் யாருன்னா சாதாரண ஆள் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதனே வந்து இந்த அம்மாவை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. சொன்னதற்கு அந்த அம்மா திருப்பி கேட்ட ஒரு கேள்விதான் இன்றைக்கு நம்முடைய பிரசங்கமாக இருக்கிறது. நீங்க கூட உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்க விருப்பங்களை, உங்க எதிர்பார்ப்புகளை எத்தனை முறை உங்களுக்கு நெருக்கமானவர்களோடு நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க? அதை அவங்க கேட்டுட்டு நீங்க சொன்னதையும் உங்கள் தற்கால சூழ்நிலையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சான்ஸே இல்லை, என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை, உனக்கெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. இப்போ ஒரு தேவ பிள்ளை சொல்றாங்க, நான் கண்டிப்பா நான் எழுதியிருக்கிற பரீட்சையில 480 எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை உடனே ஏற்றுக்கொள்வாங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ வாங்கின மார்க்கெல்லாம் உங்க பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணோம் தெரியும். ரிவிஷன்ல எவ்வளவு வாங்கினீங்க, கோட்டையில் எவ்வளோ வாங்கினீங்க, ஆஃப் இயர்லியில் எவ்வளோ வாங்கினீங்க, ஏன்னா எல்லா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு அவங்க நீங்க சொல்ற காரியத்தை கேட்ட மாத்திரத்துல சொல்லுவாங்க, சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை ராஜா உனக்கு. ஏன்னா முந்தின காலங்களில் உன்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறபடினால் இப்ப நீ சொல்ற காரியம் என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது.
நிறைய நேரங்களில் நம்முடைய திட்டங்களை, தரிசனங்களை பிறரிடத்துல சொல்லும் போது அவர்கள் நம்மை திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க, இது எப்படி உனக்கு நடக்கும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படி மாறும்? இன்றைக்கு தேவ தூதனே இறங்கி வந்து இருக்கிற இடம் தேடி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை சொன்ன போது இந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்காது என்பதற்கான காரணங்களை தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களை ஏன் நடக்காதுன்னு சொல்றேன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குதா இல்லையா? என் வாழ்க்கையில் இருக்குது. என்னால ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே அது நடக்காதுன்னு சொல்றதுக்கு அவங்க என்ன காரணம்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேலை செய்யறீங்க அதை முதல்ல பார்ப்பாங்க. என்னடா கவனிக்க மாட்டியா? என்ன வேலை செய்யறீங்க, உங்க வருமானம் எவ்வளோ, உங்க பேக்ரவுண்ட் எவ்வளோ, உங்களுக்கு யாராவது உங்களை நம்பி கடன் கொடுப்பாங்களா? உங்களுக்கு லோன் கூட கிடைக்காது. நான் சமீபத்தில் ஒரு பாஸ்டர் கிட்ட சொன்னேன், இது மாதிரி நாங்கள் ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம், ஒரு 50 லட்சத்தில் நாங்கள் பட்ஜெட் போட்டு கீழையும் மேலையும் 2 ஃப்ளோர் என்ன பண்ண போகிறோம், கட்ட போகிறோம், பிளான் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம், எல்லாமே எஸ்டிமேட் போட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எங்களுடைய தேவை எவ்வளோ சொல்லுங்க, 50 லட்சம். உடனே அவர் திருப்பி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, உங்க சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு மாதத்துல உங்க சபையினுடைய தசம பாகம் எவ்வளவு, ஒரு வாரம் உங்க சபையினுடைய காணிக்கை எவ்வளவு, அப்படி என்றால் வருஷத்துக்கு உங்க சபையிலிருந்து எவ்வளவு இன்கம். இதெல்லாம் நான் சொன்ன பிற்பாடு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சான்ஸே இல்லை பாஸ்டர், இந்த வருமானத்தை வச்சுட்டு இந்த ஜனங்களை வச்சுட்டு இத்தனை பேர் தான் தசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களே, இதை வச்சுட்டு நீங்க எப்படி 50 லட்சத்திற்கு நீங்க எப்படி கட்டி முடிக்க போறீங்க, எப்படி ஆகும் எல்லாம் சொல்லுங்க, எப்படி ஆகும்? இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஒரு நாள் யோசேப்பு ஆசையா ஓடி வந்து தன் சகோதரரை பார்த்து ஒரு காரியம் சொல்றான். அது எங்க இருக்குதுன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனம் கண்டா ஒழுங்கா மனசுல வச்சுட்டு ஒழுங்கா ஜெபம் பண்ண வேண்டியதானே. உடனே ரொம்ப நல்ல அண்ணன் தம்பி பாருங்க, எல்லாரும் ஓடி வந்து சொல்றான், அண்ணனா நம்ம எல்லாரும் ஒரு வயல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அறுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அறுக்கும் போது உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் படுத்து கிடக்குது, என்னுடைய அரிக்கட்டு எழுந்து நிமிர்ந்து நிற்குது, என் அரிக்கட்டை உங்கள் அரிக்கட்டெல்லாம் என்ன பண்ணுது, வணங்குதுன்னு சொல்றான். வந்துச்சு பாருங்க ஆத்திரம், எரிச்சல். இதோட முடிச்சானா பரவாயில்ல, அடுத்தது எங்க போயிட்டான், சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் என்ன பண்ணுது. இத சொன்ன நாள் முதற்கொண்டு வேதம் சொல்லுது, அவனை அதிகமா என்ன பண்ணாங்களாம், பகைத்தார்கள். இப்போ ஒரு வசனம் வாசிக்கும் போது தான் நமக்கு புரியும். 20வது வசனம் படிங்க, 37:20. நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் அவனை போடலாம், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று. வாருங்கள், நல்லா கவனிக்கணும், அவன் சொன்ன காரியங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். இப்ப உங்களுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? சில காரியங்களை ஆண்டவரே சொன்னாலும், சில தரிசனங்களை தேவனே நமக்கு கொடுத்தாலும், சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நமக்கு கொடுத்திருந்தாலும், நீங்க போய் ஒரு மனிதனிடத்தில் அதை ஷேர் பண்ணும்போது நீங்க நினைக்கிற மாதிரி பாராட்டுகள் வருமா? போன வாரம் பார்த்தோம், ஆண்டவரே வீடு தேடி வந்து ஒரு உற்பத்திட்ட காலத்தில் நான் வரும்போது சாரால் ஒரு குமாரனை என்ன பண்ணுவாள், கேட்ட உடனே அந்த அம்மாக்கு என்ன வந்தது, நகைப்பு. சிரிச்சா கூட பரவாயில்ல, பொறுத்துட்டு போயிடலாம். இதை கேட்ட மாத்திரத்தில் சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவனை கொன்று போடுவோம், குழியில போடுவோம். இவன் சொல்ற தரிசனங்கள் எல்லாம் எப்படி நடக்கிறது, அந்த கீழ்ப்பகுதியை வாசிங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலகம் நமக்கு இப்படிதான் பதில் சொல்லுது, உறவுகள் இப்படிதான் பதில் சொல்றாங்க, நண்பர்கள் இப்படிதான் பதில் சொல்றாங்க.
பாருங்க, கூட பிறந்தவன், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், ஒரு தம்பி ஓடி வந்து அவனுடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறான். தேவன் சொன்னதை சொல்லி அவங்களும் கூட சந்தோஷப்படுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு சொல்றான். கள்ளங்கபடு இல்லாதவன் வெகுளித்தனமா சொல்லிட்டான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்ன காரியம் எப்படி நடந்துரும் பார்க்கலாம், நாங்க உன்னை என்ன பண்ணுவோம், முதல்ல கொல்லுவோம், உங்களை என்ன பண்ணுவோம், குடியில போடுவோம், நீ செத்து போனா என்று நாங்களே ஒரு முடிவு எழுதுவோம். சொல்லுங்க அல்லேலூயா.